ஹலோ ஆல், இன்றைக்கி ஃப்ரைடே. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். அதுக்கு நான் என்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, ஒரு ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கீனி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூடியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் போட்டாச்சு. அது நல்லா வேகிறதுக்கு உப்பு, காயில் மிக்ஸ் ஆகிறதுக்காக உப்பு, குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு எந்த சாம்பார் பொடி எந்த பொடியும் நான் மிக்ஸ் பண்ணலைங்க. இது மட்டும்தான். உப்பு, மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி காயோட எல்லாம் உப்பு காரம்லாம் ஏறட்டும். ஏறி எண்ணெய் பிரிஞ்சு ஒரு மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளி எடுத்து வச்சுருக்கிறேன் கரைச்சி, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான சாம்பார் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.